ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஜிம்மோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெக்வஸ்ட் கேட்டிருந்தவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் மேலோட்டமாக சொல்லிடுறீங்க. நான் வந்து எனக்கு லைக் கதையை கொண்டு போகணும்ல. ஸோ அதனால் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டது நான் என்னைக்கு இருந்தாலும் போட்டுருவேன். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, ஓகேவா? எனக்கு டக்குன்னு நான் ஆக்சுவலாக டப் பண்ணும் போது லைக் இப்படி தான் பண்ணணும்லாம் பண்ண மாட்டேன். அப்போ என்ன ஸ்டோரி வருதோ அதை தான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ அப்படியே ஃப்ளோவில் வரத்த அப்படியே தான் நான் ஸ்டோரியாக சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் சொன்னதுக்கு நான் கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டோரி கொண்டு போகணும், ஓகேவா? ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக போடுறேன். கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதில் பெருசாக ஒரு இன்ட்ரோ வேணாம். ஜிமின் வந்து சிஇஓ, நீங்கள் வந்து ஜிமின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. பட் இது வந்து ஒரு நார்மலான ஸ்டோரியாக இருக்காது. கொஞ்சம் ரொமான்டிக் அண்டு ஒரு ஸ்வீட் க்யூட் ஸ்டோரியாக தான் இருக்கும், ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் லைக் ஜங்குக்கோட சீரீஸ்க்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும், ஓகேவா? அது ரொம்ப நல்ல சீரீஸ், கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா? ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ கதையோட ஸ்டார்டிங்கில் உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் வந்து ஒரு லைக் மதுரை அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சைடுன்னு பொண்ணு, ஓகேவா? நீங்கள் வந்து ஆனால் வில்லேஜ் சைடுனா ரொம்ப அப்படியே கிராமம்லாம் கிடையாது, ஓகேவா? டீசெண்டாக இப்போ இருக்க மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு நீங்கள் லைக் எப்படி சொல்கிறதுனா இப்போ தான் படித்து முடிச்சிருக்கீங்க. படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஜாபில் அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கொரியாவில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா? ஜாப். ஸோ அது சம்மந்தமாக தான் உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்ருக்கீங்க. அம்மா அம்மா சீக்கிரமாம்மா. என்னடி ஏன் கத்திட்டு இருக்க? அம்மா உனக்கு தெரியுமா, நான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்ல சவுத் கொரியாவில், அதுவும் நான் சொன்னல பார்க் கம்பெனி. ஆமாண்டி, அது எவ்வளோ எம்பிட்டு பெரிய கம்பெனி. அதெல்லாம் உனக்கு கிடைக்குமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் என்னாச்சுடி, கிடைக்கலையா? அம்மா கிடைச்சிடுச்சுமா. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அதுவும் நான் இப்போ தான் ஃப்ரெஷராக செய்கிறேன். என்னோடய அப்ளிகேஷன்லாம் ஏற்றுப்பாங்களா என்னன்னு தெரியாமல் நான் ரொம்ப அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிலாம் இருந்தேம்மா. அவங்க இப்போ இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் அங்கே போய் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குமா. நான் ஹாஸ்டல்லாம் பார்த்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் ஒயனே, என்னடி சொல்கிற? அவ்வளோ பெரிய ஊர், அதுவும் புது ஊர், அங்கே போய் என்னடி பண்ணுவ? யாருமே தெரியாதுடி உனக்கு. அம்மா பார்த்துக்கலாமா, ஆனால் எனக்கு அங்கே போகணுன்னு ஆசை இருக்குமா. ப்ளீஸ்மா, நான் அங்கே போகிறேனே, அப்பா கிட்ட பேசுங்க. சரி நான் பேசி பார்க்குறேன். இரு இரு உங்கள் அப்பா வந்துட்டாரு. என்ன 2 பேர் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்னங்க இங்கே வாங்க உட்காருங்க. இருங்க நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அதோட உங்கள் அப்பா எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு. என்னங்க, என்னடி ஏதோ காரியம் ஆகணுமா என்ன? இப்போல்லாம் இப்படி பேச மாட்டியே என்ன? இல்லைங்க, பொண்ணு வெளியூருக்கு போய் படிக்க போகிறாளாம். அதுக்கு நீங்கள் தாங்க ஹெல்ப் பண்ணணும். என்ன வயன் இங்கே வா. என்ன உங்கள் அம்மா சொல்லிகிட்ருக்கா? அப்பா அது நான் சொல்லியிருந்தேன்ல, சவுத் கொரியாவில் என்னோடய ட்ரீம் கம்பெனி இருக்குன்னு, அங்கே என்னை கூப்பிட்ருக்காங்கப்பா. என்ன? கொரியாலையா? அது அது ஒரு வெளியூராச்சு. அங்கெல்லாம் எப்படிம்மா? இந்த ஊரில் படிச்சுட்டு அங்கே வேலை கிடச்சிருக்கு. இல்லைப்பா, ஸ்காலர்ஷிப் அது இதுன்னு அப்ளை பண்ணி எப்படியோ வாங்கிட்டேன்ப்பா. இப்போது என்னை அங்கே இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்கப்பா. நேரில் தான் போய் அட்டன் பண்ணுமா. ப்ளீஸ்ப்பா, ஃபஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன், தென் நேரில், அதுக்கப்புறம் வேலைக்கு கொடுத்துருவாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா அப்படின்றீங்க. பரவாயில்லையம்மா, நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு நீ அவ்வளோ பெரிய ஊரில் உனக்கு வேலை கிடச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு. நான் உனக்கு ஊருக்கு போகிறதுக்கான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணுறேன், சரியா அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்பா, லவ் யூ அப்படி சொல்கிறீங்க. லவ் யூம்மா, நீ நல்லா இரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த ஊர்லேருந்து அப்படியே கிளம்புறீங்க. உங்களை அழகாக ஃப்ளைட் ஏற்றி விட்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் ஃப்ளையிங் அப்ராட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃப்ளைட்லேயே வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே எல்லாத்தையுமே அவ்வளோ வேடிக்கை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட லாங் ஃப்ளைட். ஸோ அப்படியே வந்து கொரியா இறங்கியாச்சு. நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் பார்த்து தான் புக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு
படுத்துட்டீங்க. செம்ம டயர்டு உங்களுக்கு. ஏன்னா அவ்ளோ ட்ராவலு, அப்புறம் இங்க வந்து ட்ராவலு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலா ரெய்னி சீசன். நல்லா செம்மையா மழை பெஞ்சுட்ருக்கு. வாவ்! எத்தன நாள் இதுக்காக கனவு கண்டிருப்பேன் தெரியுமா? ம். என்னோட ட்ரீம் கம்பெனி, பார்க் கம்பெனி. அதில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இத விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நான் சம்பாதிச்சு பெரிய ஆளா ஆவேன். ஒயன் அதுக்கப்புறம் உன்ன கட் அவுட் வச்சு தான் வெல்கம் பண்ணோம் உங்க ஊர்ல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களே. ஹம். உன் ரேஞ்ச வேற லெவல்ல மாறப்போகுது ஒயன். அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில வந்து உங்களுக்கு ஈவினிங் போல ஆன்லைன் இன்டர்வியூ. ஸோ நீங்க அப்படியே அப்பதான் தலை குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. மணிய பார்த்தா மணி 5. அச்சச்சோ! இந்நேரம் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகியிருக்குமே! அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஓடி போய் ஆன் பண்றீங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு லைக் எப்படின்னா தலையில துண்ட கட்டிக்கிட்டு ஒரு பனீனு, அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் மாரி போட்டிருக்கீங்க. ஸோ அப்படியே ஆன் பண்றீங்க. ஆக்சுவலா உங்க கேமரா ஆன்ல இருக்கு. நீங்க அத பெருசா நோட் பண்ணல. லைக் இன்னொருத்தவங்க அந்த ஆப்போசிட்லேருந்து இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல, அவங்க வந்து லைக் அப்படியே ஃபேஸ்லாம் காட்டல. இப்போ வந்து சும்மா கேமரா ஆஃப்ல தான் இருக்கு. ஹலோ, இஸ் திஸ் வயன்? Hi sir, how are you? Yeah, I'm good. How about you? I'm fine, sir. Okay, okay. Let me ask some questions அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் சம்மந்தமாக கொஷின் கேட்டுட்ருக்காரு. ஐம் சாரி, ஐ forgot to ask you. Can you introduce yourself? அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து அவரே கவனிச்சிருப்பாரு போல். பார்த்தா நீங்க கொண்ட கட்டிக்கிட்டு லைக் மூஞ்சில வந்து அந்த மாஸ்க் பால்லாம் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க அங்க கேமரால ஆக்சுவலா அது வந்து ஜிமின் தான். ஜிமின் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் லிட்ரலி. ஹாய் சார், மை நேம் இஸ் வயம். ஐ எம் ஸ்டடி பிகாம் அண்ட் ஐ ஹாவ் த ஸ்கில்ஸ் லைக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு காமெடியாக இருந்துட்டு இருக்கீங்க. உங்கள் கேமரா ஆனில் இருக்கிறது கூட நீங்கள் தெரியல. ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆ ஓகே ஓகே லெட் மீ ஆஸ்க் சம் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அடுத்த கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்கான். சரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஹெட்செட் சொருவிருப்பீங்க. அதை லைக் சொருவிக்கிட்டே அவன் கொஷின் கேட்டுட்ருக்கான்ல, நீங்கள் ஏஞ்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான். ஆக்சுவலாக நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நீங்கள். உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருக்கீங்க நீங்கள். அவன் பார்க்குறான், என்னடா இவ கொஷின் ஆன்சர் சொல்ல சொன்னால் இந்த அளவுக்கு குத்தாட்ட போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க. ஹலோ when can you hear me? Yes sir, I can hear you sir. This question I literally I don't know sir, but I will study about it அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி எதோ எமோஜி மாதிரி வச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் லிட்ரலி கேமரா ஆனில் இருக்கிறதே தெரியாமல் நீங்கள் சேட்டை பிடிச்ச பொண்ணு சொல்ல போனால் நாட்டியாக தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஓகே, I think this round is enough. You can join tomorrow. You know that company address, right? Yes sir. Yeah, I know. Okay. ஓகே வெல் தேங்க்யூ வயன் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த கால் கட் ஆகுது. நீங்கள் பாட்டு குதிச்சிட்ருக்கீங்க. செம்மையாக பண்ணிட்டீங்க இன்டர்வியூ. எல்லாமே ஓகே தான். ஸோ உங்களை வந்து நேரில் வர சொல்லியாச்சு. அது ஒரு ரவுண்ட் இன்டர்வியூ போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு செம்மையாக குதிச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து நிறைய கம்பெனி அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதில் நிறைய இது எப்படி சொல்கிறது, சிம்பிளாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஆனால் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தாலும் சில இடத்துல வந்து ரிலேட்டடாக கேட்கணுன்னு இல்லைல்ல. சில சமயம் பைத்தியக்காரங்க மாதிரி தப்பாக கேட்பானுங்க. கரெக்டாக நீங்கள் பதில் சொல்கிறீங்களா இல்லை வந்து அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்குறதுக்கு சில சமயத்தை ஃபில்டர் பண்ணுறதுக்காக கூட கஷ்டமாக கேட்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இது வந்து நீங்கள் ஃபெயில் ஆகியிருக்கீங்க. அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ட்ரீம் கம்பெனி இதுதான். இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 இன்டர்வியூக்கு மேலே நிறைய ஃபெயில் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பேச தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொல்லியிருப்பானுங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்னடா இது பரவாயில்ல இந்த இல்லை இன்னொன்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தடுத்து வந்து இப்போ உங்கள் ட்ரீம் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக குதிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வந்து அந்த லைக் கிட்டத்தட்ட க்ளவுடியாக இருக்குது அந்த கிளைமேட்டு. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே அந்த பஸ் விட்டு இறங்கி அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு அப்படி பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க.
வாவ்! இது எல்லாமே மூவிஸ்லயும், ட்ராமால மட்டும் தான் பார்த்துருக்கேன். இப்ப தான் எனக்கு நேர்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பார்க்கறதுக்கு. இங்கேயே செட்டில் ஆயிட்டா எவ்ளோ நல்லாருக்கும். இங்க இருக்கவங்கலாம் ரொம்ப குடுத்து வச்சவங்கல்ல. இவ்ளோ அழகா இந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு, ஒவ்வொரு சீசன் மாறும்போதும் சூப்பரா இருக்கும்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட உள்ள போயாச்சு. ஸோ நீங்க உள்ள போனோனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுது. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா இது! சீக்கிரமா வர சொன்னாங்க. கடைசியில பார்த்தா, இவ்ளோ நேரம் ஆக்கிட்டுருக்காங்க. பெரிய கம்பெனினாலே இப்படித்தான். ஓவரா பண்ணிட்டு இருப்பானுங்க. வயன் சேர்றதுக்குள்ள உனக்கு தலைவலி வந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆ மிஸ் வயன் யா மேம் யூ கேன் கோ இன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஓடிட்டீங்க உள்ள. குட் மார்னிங் சார். அவன் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு நேற்று நீங்கள் பண்ணது. யா குட் மார்னிங் சார். யூ ஹாவ் டோல்ட் மீ yesterday that I can join today. Yeah, you can join. This is your appointment letter. Oh, thank you so much sir. லிட்ரலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. யூ டிசர்வ் இட் வயன். சார் உங்களுக்கு தமிழ் தெரியுமா? யா அஃப்கோர்ஸ் ஐ நோ 10+ லாங்குவேஜஸ். நிஜமாலுமா? சார் நீங்கள் பெரிய ஆள் சார். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ லாங்குவேஜ் தெரியும்னு இப்போ தான் கேள்விப்படுறேன் சார். இந்த கம்பெனி என்னோட ட்ரீம் கம்பெனி. இதில் நான் உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்க போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சார். உங்களை நேர்லேயும் பார்த்துட்டேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஓவர் எக்ஸைட் ஆகாத. உன்னோட திறமைய உன் வேலையில் காட்டு. ஓகேவா? ஊர் எது? மதுரை சார். அவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்திருக்கல. ஒழுங்காக வேலையை பார்க்கணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. முக்கியமாக என்னோடய ஆஃபீஸில் இந்த லவ் அது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய் சொல்கிறது, இல்லை இங்கே படம் பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட் பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காத வேலை. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். ஓகே? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இப்போ தான்டா நல்லா பேசுனா, அதுக்குள்ளே என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் உன்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இன்டர்ன் லைக் சும்மா கொஞ்சம் மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு, ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் செக்ரட்டரி. சார் இதில் செக்ரட்டரின்னு போட்டிருக்கு. நான் இன்டர்னாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு யாருக்கு எந்த பொசிஷன் தரணும்னு தெரியும். நீங்கள் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யூ மே கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. என்னது செக்ரட்டரியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நானும் எந்த கோர்ஸும் எதுவும் படிக்கலை. படித்தது காலேஜு முடிச்சுட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். எப்படி எனக்கெல்லாம் செக்ரட்டரி? இந்த சாருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்னமோ போய் நம்மளுக்கு காசு வந்தால் போதும் அப்படின்னு பார்த்து சேல்ரி செம்ம சேல்ரி, நல்ல ஒரு பேக்கேஜ் தான். ரொம்ப ஹாப்பி. நீங்கள் அப்படியே ஃபோன் பண்ணி அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டு குதிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கே போயிட்டு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ராமியானு, அதுக்கப்புறம் லைக் சோஜு ட்ரை பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு. அதுவும் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து நிறையா குடிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி குடிக்கலாம் மாட்டீங்க நிறையா. சும்மா ஒரு கிளாஸ் மட்டும். ஓகேவா? ஸோ அது அப்புறம் நிறைய கொரியன் ஃபுட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ அதையும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஜிமின் வந்து சும்மா லைக் அந்த சைடு வாக்கிங் வருவான் எப்போவுமே. அந்த ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ஜிமின்க்கு. ஸோ அவன் வந்து அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் அப்படியே வச்சிட்ருக்கான். என்ன இது ஒயின் மாதிரி இருக்கு. அவன் அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு வாயும் அப்படியே ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. வாவ்! ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர் வயன். உன்னோட நம்பர் 1 ஆசை நிறைவேறிடுச்சு. அடுத்தது சோஜு. இப்போ குடிச்சிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கிளாஸ் குடிக்கிறீங்க.
ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் செம்மையாக இருக்கே, இன்னும் ட்ரை பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டில். ஆக்சுவலாக ஒரு பாட்டிலே காலி பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட. என்னது இது, ஒரு மாதிரி போதையாகிற மாதிரி இருக்கு. அப்படியே நீங்கள் முழிக்க முடியாமல் முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஜிமின் தான் நின்று பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறா, ஒரு வேளை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சோச்சு ட்ரை பண்ணுறாளோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே நீங்கள் அப்படியே ஏஞ்சி வரீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, செம்ம போதையாயிடுச்சு. அப்படியே தள்ளாடி வரீங்க. ஒரு டேபிள் லைக் கால் இருக்குல்ல, அந்த டேபிள் காலில் தடுக்கி கீழே விடலான்னு போகிறீங்க. டக்குன்னு ஏதோ ஒரு கை பிடிக்குது. அம்மா யார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜிமின் மூஞ்சே அடையாளம் தெரில. தேங்க்யூ சார், ஐம் சாரி, உங்கள் மேலே இடிச்சிட்டேண்ணா, சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் கதவை திறக்கல. ஆக்சுவலாக ஒருத்தவங்க போயிருப்பாங்க, கதவை மூடி இருக்கும், திருப்பி திறந்தாதான் உண்டு. நீங்கள் போய் கதவை திறந்துருக்குன்ட்டு மண்டையில் நங்குன்னு முட்டிக்கிறீங்க. அம்மா, எவன்டா அது கதவை சாத்தி வச்சது, டேய் எவன்டா அது, யார் அது அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜிம்முன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு உங்கள் கை வந்து பிடிக்கிறான். ஹலோ மேன், டோன்ட் டச் மீ, நோ, ஐம் ஃப்ரம் இந்தியா, நோ ஒன் கேன் டச் மீ, ஓகே, ஐ எம் கோயிங் டு மை ஹவுஸ், ஓகே, பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். எங்கேயாவது போய் உளுந்துக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அவனும் உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். நீங்கள் கரெக்டாக உங்கள் ரெஸ்டாரண்ட் கிட்டே போயிட்டு, இதுதான் அந்த கம்பெனி, இல்லை ரெஸ்டாரண்ட், சரி நான் வந்துட்டேன். ஆமாம், அந்த சிடுமூஞ்சி சிஓ என்னை எப்படி அக்செப்ட் பண்ணா, அதுவும் செக்ரட்டரியா, எப்படி குப்பை கொட்ட போகிறேன்னு தெரியலையே. ஜிமின் காத்துல இது எல்லாமே உண்டு. அட்டி பாவி, உனக்கு நான் சிடுமூஞ்சி சிஓவா, இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி உனக்கு செம காண்டாவது. எப்படி சிடுன்னு பேசுகிறான், மூஞ்சி சிரிச்சா நல்லாயிருக்கும், அதை விட்டு ஊராங்குட்டா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது சரி பாக் ஜிமன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, இவ்வளோ உனக்கு இருக்கு, நாளைக்கு எப்படியும் ஆஃபீஸ் வருவல்ல, என்னையா சிடுமூஞ்சன்ற, ஊராங்குட்டான், இரு வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பின்னாடி இருந்து. ஸோ நீங்கள் தான் ஓகே திட்டியாச்சு, சியோ என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோ, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் அந்த கோழி வாய் மாதிரி இருக்குல்ல, அந்த வாயில் அப்படி ஒரு கிஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அவனுக்கு இன்னும் என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி செம ஷாக்காக பார்த்துட்ருக்கான். அப்படியே பேசும்போது அந்த லிப்ஸு அப்படியே போயிட்டு வருது பாரு, செம்மையாக இருந்தடா, செம்மையாக இருந்த. உனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கக்கூடாது, உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உள்ளே போகிறீங்க. அவன் பார்த்துட்டு செம்ம ஷாக்காக நின்றுட்டுருக்கான். அடி பாவி, அப்போ இதுக்கு தான் என் வாயை பார்த்தியா, தெரிஞ்சிருச்சு நீ ஊர்லேருந்து எதுக்கு இங்கே வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் இது ட்ரீம் கம்பெனி மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் ஆக்சுவலாக சிஓ உங்களுக்கு அதிலே போட்டிருக்கோம்ல யார் சிஓன்னு சொல்லிட்டு, அப்படி பார்த்து தான் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்தது. காரணமே எப்படியாவது அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமினே இந்த செக்ரட்டரி போஸ்ட்டு கொடுத்தனால உங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக ஆகிடுச்சு. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடுறான் அவங்க வீட்டுக்கு. ஸோ எப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட லேட்டாக வரீங்க. பிகாஸ் கொஞ்சம் லைட்டாக ரெயின் மாதிரி பெஞ்சிட்ருக்கு. அச்சோ, ஃபர்ஸ்ட் டேவே லேட் ஆகிடுச்சா, அந்த சிடுமூஞ்சி வேறு என்ன பேசுவான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கீங்க. சொல்ல வந்தாச்சு, ஃபுல்லாக கிட்டத்தட்ட நனைஞ்சிட்டிங்க. அவங்க ஜிமின்கிட்ட ஃபஸ்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு போகணும். நிற்கிறீங்க ஃபுல்லாக நனைஞ்சி. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றீங்க.
எஸ் கம் இன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. பார்த்தா நீங்கள் நல்லா நனைஞ்சு நிற்கிறீங்க. ஜிம்மின் தான். ஆக்சுவலாக அங்கே உள்ள ஏசி வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ அப்படியே இன்னும் குளிருது. ஜிவன் உங்களை பார்க்கல. ஆக்சுவலாக லேப்டாப் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். உங்களை பார்த்துட்டு, ஹே வாட் இஸ் திஸ்? வந்தது லேட்டு, என்ன இப்படி நனைஞ்சு வந்திருக்க? இப்படி தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்களா? ஐம் ரியலி சாரி சார். வரப்போ ரொம்ப ரைனியாக இருந்துச்சு. குடம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் சார் அப்படின்றீங்க. இது சைல்டு வயன் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்களா? உனக்கே ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? இப்படி தான் நனைஞ்சிட்டு வருவா ஆஃபீஸ்க்கு? ஆ நான் நனைஞ்சிட்டு வந்தது கூட பெருசு இல்லை. உனக்கு ஆஃபீஸ்க்கு நனைஞ்சிட்டு வந்தது தப்பா? எனக்கு மட்டும் ஏதோ ஆச்சுடா, நீ தான் பொறுப்பு. மூஞ்ச பாரு கோழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹே வாட்? நத்திங் சார். ஐம் ரியலி சாரி சார். ஆக்சுவலாக நான் டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக வந்துட்டேன். ஐம் ரியலி சாரி. அந்த ரைட் சைடு போ, அங்கே ஒரு டவல் இருக்குது, அதை எடுத்து தொட. இப்படியா வருவ நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீங்கள் அப்படியே சாரி சார்னு பவ் பண்ணிக்கிட்டே அங்கே போயிட்டு அந்த டவலை எடுத்து தொடச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தொடக்கிறீங்கல்ல. ஸோ நீங்கள் இந்த தலையை தோட்டும் போது நல்லா அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க. ஜிவன் லைட்டாக அந்த லேப்டாப் பார்த்துட்டே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஆனால் தெரியல, நீங்கள் அதை படுக்கு அவனை திட்டிக்கிட்டே தொடக்கிறீங்க. உனக்கு நனைஞ்சு வந்தது பெருசு கிடையாது, உனக்கு ஆஃபீஸுக்கு நனைஞ்சு வந்தது தான் தப்பாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திட்டிக்கிட்டே தொடச்சிட்ருக்கீங்க. அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். கைண்ட் ஆஃப் க்யூட் என்ன எனக்கு தெரில, ஆனால் இப்படி இருந்தால் தான் உன்கிட்ட செட் ஆகும், இல்லைனா நீ அடங்க மாட்ட. தொடச்சிட்டியா? ஆ எஸ் சார். டவல் அங்கே வச்சுட்டு ஒழுங்காக போய் லைட்டாக ட்ரை பண்ணிக்கோ ரெஸ்ட் ரூமில். அதுக்கப்புறம் போயிட்டு வேலையை பாரு. சார் இன்றைக்கான ஷெடியூல்ஸ் உங்ககிட்ட சொல்லணும்ல சார். அதை முடிச்சுட்டு வந்து வா. ஓகே சார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே அப்படியே லைக் ஹீட்டர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் போட்டுட்டு, ஸோ அப்படியே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா வரீங்க. சார் இனிமேலும் எனக்கு ஒரு நிமிஷம் கூட நீ லேட்டாக வரக்கூடாது ஆஃபீஸ்க்கு, புரியுதா? புரியுது சார். மூஞ்ச பாத்தியா? சரி, இன்னைக்கு என்ன ஷெடியூல்? உன்னை நல்லா மங்கு மங்குன்னு கொட்டணும், அதுதான் என் ஷெடியூலு. வயன் உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். அம்மா ஐயா சார். சார் அவங்களுக்கு மீட்டிங் இருக்குது சார், கிம் குரூப்போட. அதுக்கப்புறம் ஜியான் சார் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரு கூட 4 மணிக்கு மீட்டிங் இருக்குது சார். வேறு ஏதாவது ஷெடியூல்ஸ்? இல்லை சார், தட்ஸ் இட். சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வியரில் வரக்கூடாது. ஆஃபீஸ் வியர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை தான் போட்டு வரணும். சுடிஸ்லாம் நாட் அலவுட். ஓகே சார், சாரி. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நான் இன்னும் வச்சிடல. இதுக்கப்புறம் தான் சார் சேலரி போட்டால் பர்ச்சேஸ் பண்ணணும். அட்வான்ஸு இங்கே மிஞ்சுன்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவகிட்ட போயிட்டு உன்னோட சேலரியில் அட்வான்ஸ் வாங்கி நாளையிலேருந்து ஆஃபீஸ் வேர் போட்டு வா. ஓகே சார். சரி ஓகே, முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பு. தேங்க்யூ சார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீ வீட்டு சேலரியை கொடுக்குற மாதிரி தான். பாதி சம்பளத்தை எடுத்துப்பான், அதுக்கப்புறம் மீதி சம்பளத்தை நான் எங்கேருந்து அனுப்புறது? இங்கேயே இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு. ஸோ அவன் கேமராவில் பார்த்துட்ருக்கான். நீங்கள் இப்படி லைக் கடுப்பில் அப்படியே காலை உதைப்போம் தெரியுமா கீழே, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. உன் சேலரிலாம் பிடிக்க மாட்டேன், நீ ட்ரெஸ் வாங்கிக்கோ, உன் சேலரிலாம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். இப்படியே வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது. பார்த்தா ஜிம்மின் லைக் ஏசி வந்து ரொம்ப கூலிங்காக வந்துட்டு இருக்கு. என்னது இது கூலிங் இவ்வளோ தான் இருக்குது? கிளைமேட் வர பனி பெய்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்கே. வயன் எஸ் சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. ஆக்சுவலாக கிளாஸ் ஒரு மாதிரி இருக்கும், அதுலேருந்து நீங்கள் கை காட்டுவான். ஸோ உங்களுக்கு நல்லாவே கேட்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டீங்க. வயன் ஏசி ரிப்பேர் பண்ணவங்கள கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வர சொல்லு. ஓகே சார், கண்டிப்பாக.
அப்படி சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆக்சுவலா அவங்க வந்து வந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அப்படியே போயிருக்கும். லைக் வீட்டுக்கு போற டைம்ன்றதுனால யாருமே அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்க ஆக்சுவலா ஆஃபீஸ் வேர் இருக்குல்ல, ஸோ அதில தான் வந்திருக்கீங்க. பார்த்தா லைக் முட்டி கீழ வர மாதிரி ஒரு ஸ்கர்ட்டு, லைக் ஒயிட் கலர் ஷர்ட், லைக் எப்படி சொல்றது? ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் மாதிரி வரும். தென் வந்து கோட் மாதிரி ஒரு கேர்ல்ஸ் வியர் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கோட். இதுக்கு லைக் எப்படி சொல்ல? ஸ்கர்ட்க்கு மேட்சிங்கா ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. ஜிமின் உங்கள பார்த்தோன்னே செம்மையா ஃபீல் பண்றான். செம்மையா இருக்கு அண்ணி. என்ன சொன்னீங்க சார்? நத்திங். இன்னைக்கு என்ன ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்க யூஷுவல் ஒர்க்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் எல்லாமே முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. மணி 9 ஆயிடுச்சு. நீங்க ஜிம்மின் போனா தான் உங்களால போ முடியும். ஜிம்மின் வந்து கொஞ்சம் ஓவர் ஒர்க் லோட் ஆயிடுச்சு அவனுக்குமே. ஏன்னா மந்த் எண்டுனால எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி முடிச்சாகணும். ஸோ அவனுக்கும் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், உங்களுக்கும் ஒர்க் ஆயிடுச்சு. இப்படியே வந்து கிட்டத்தட்ட மணி 9:30 ஆயிருக்கும். ஸோ அப்பதான் ஜிம்மின் டைம் பார்க்குறான். அச்சச்சோ! இவ்ளோ டைம் ஆயிடுச்சா? வைன் வேற. அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்களும் ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. டைம் போறதே தெரியாம. உங்கள அப்படியே கை காட்டுறான். "வயன், வயன்." எஸ் சார்." "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூப்பிடுறான். ஸோ நீங்க வந்து அப்படியே உள்ள வரீங்க. பார்த்தா இந்த நேரத்தில கரெக்ட்டா அந்த ஏசி வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஓகேவா? ரொம்பனா உடனே வந்து ஏசி அதிகமாகல. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவனால ஃபீல் பண்ண முடியல. ஆக்சுவலா வெளியில அவ்ளோ பனி பெய்யுது. நீங்க அப்படியே உள்ள வந்துட்டீங்க. "வயன், வீட்டுக்கு கிளம்பலையா நீ?" "இல்ல சார். நீங்க முடிச்சா உங்களோட அப்படியே கிளம்பிடலான்னு நெனச்சேன்." "இல்ல வயன், மணி 10 ஆயிடும் போல எனக்கு முடிக்கிறதுக்கு. 10, 10:30 பிகாஸ் நமக்கு நாளைக்கு க்ளோசிங் டேட். ஸோ இன்னைக்கு எல்லாத்தையுமே முடிச்சு க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீ கிளம்பு. நான் பார்த்துக்கிறேன்." "சார், இருந்தாலும் அ நீங்க மட்டும் எப்படி தனியா?" "இட்ஸ் ஓகே வயன். நீ இப்ப தானே புதுசா வந்திருக்க. இதெல்லாம் எனக்கு சாதாரணம். எனக்கு முன்னாடி இருந்த உனக்கு முன்னாடி இருந்த செக்ரட்டரி கூட அவங்க 6:30 வேலை முடிஞ்சோனே கிளம்பிடுவாங்க. நீ எதுக்கு இவ்ளோ நேரம் வரையும் இருக்க?" "சார், என்ன இருந்தாலும் என்ன நம்பி நீங்க இவ்ளோ பெரிய பொறுப்ப ஒப்படைச்சிருக்கீங்க. என்னால அவ்ளோ சீக்கிரம் அத விட்டுட்டு போ முடியாது சார். நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் வயன் சார் இட்ஸ் ஓகே. சரி வயன், நீ போய் பாரு." அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்க அப்படியே போறீங்க. போனோனே கரெக்ட்டா அந்த ஒரு மாரி கிளிட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. அ எப்படி சொல்றதுன்னா, கரண்ட் வந்து ஒரு மாரி விட்டு விட்டு இதாகும்ல. ஸோ அந்த மாதிரி இதாகுது. ஜெனரேட்டருமே ரொம்ப ஏதோ இந்த ஊர்லயே வந்து அந்த மாரி தான் ஆகுது போல. ஸோ ஏதோ ஒரு குளோபல் இஷ்யூன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாரி கரண்ட் போய் போய் வருது. பார்த்தா டோர் வந்து லாக் ஆயிட்டுருக்கு. எல்லாருமே அந்த பில்டிங்லேருந்து போயிட்டாங்க. இப்ப நீங்க தான் இருக்கீங்க. ஜிம்மின் ரூம் ஓப்பன் பண்றீங்க. லாக் ஆன மாரி ஆயிடுச்சு. என்ன இது? இப்படி லாக் ஆயிடுச்சு? நீங்க அப்படியே தட்டி தட்டி பார்க்குறீங்க. சார், அ அ டோர் லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கரண்ட் வந்திருக்கும். டோர் வந்து ஆனா ஓப்பன் ஆயிருக்காது. ஃபுல்லா வந்து எல்லாமே கரண்ட் ஆன் ஆயிடுச்சு. சார், அ இத ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஜிம்மினே வரான். "என்ன வயன், இதே ஓப்பன் பண்ண முடியல." அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ட்ரை பண்றான் அவனும். பட் ஓப்பன் ஆகல. சார், என்ன சார் இது? இப்படி மாட்டிக்கிட்டோம். சரி, உன் ஃபோன் எடு. சார், நம்ம ஃபோன்ல தான் அங்க வெளியில சப்மிட் பண்றோமே. நீங்க வச்சிருப்பீங்கல்ல சார்? இல்ல வயன், எனக்கும் எல்லா எம்ப்ளாயீஸ் மாரி தான் நானும். ஸோ நானும் என்னோட ஃபோன அங்க சப்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எப்படி பண்றது? ஆக்சுவலா நீங்க வந்து ஜிமின் கிட்ட அந்த டெலிஃபோன் மாதிரி இருக்கும். ஆனா வெளியில எப்படின்னா, வேற எங்கேயும் போகாது கால்ஸு. ஸோ இப்போதைக்கு போற கால்ஸ் எல்லாமே இங்க அந்த ரூம்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான். எப்படின்னா, ஜிமின் ரூம் வந்து ஒரு 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 பர்ட்டிகுலர் பிளேஸ் இருக்குன்னா, அந்த வராண்டால இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஃபோன்ல அடிச்சாலும் அங்க தான் யாருமே இல்லையே. ஸோ யாருமே எடுக்கல. ஜிமின்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வயன், இப்போ என்ன பண்றது? யாருக்குமே கால் பண்ண முடியாதே. என் ஃபோனு வெளில இருக்கு. உன் ஃபோனு வெளில இருக்கு. அப்பதான் நோட் பண்றேன். கூலிங் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது. ஐயோ! வயன், நேத்தே ஏசி ரிப்பேர் பண்றவங்கள வர சொன்னேன். சார், இல்ல சார், நான் கால் பண்ணேன். யாருமே எடுக்கல. ஏன்னா நம்ம வொர்க்கிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வரமாட்டாங்க நெறைய பேரு. மார்னிங்கும் ட்ரை பண்ணேன். அவங்க ஈவினிங் வரேன்னு சொன்னாங்க. அவங்க வரலன்னு நெனைக்கிறேன் சார்.
என்ன சொல்ற? உனக்கு வேற ஏசி ஒத்துக்காதே! என்னாலே தாங்க முடியல. பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா லைக் கொஞ்சம் இது நனைஞ்சிருப்பீங்கல்ல முன்னாடி. ஸோ அது வேற ஏற்கனவே கொஞ்சம் லைட்டா சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். புது கிளைமேட் வேற. கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிக்குது. பார்த்தா நீங்க ஸ்கெர்ட் தானே போட்டிருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடுங்குது. ஜிமின் அப்படியே உங்கள பார்க்குறான். "வயன் பேசாம நீ சோஃபால உட்காரு. ஹீட்ரு போட்டு விட்றேன்" அப்படின்னு சொன்னோனே, போய் ஆன் பண்றான். ஹீட்டரும் ஒர்க் ஆகல. ஏன்னா கரண்ட் போயிட்டு வந்துச்சுல்ல. ஸோ பார்த்தா அது ஒர்க் ஆகல. பார்த்துட்டு ஜிமின் ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றது? "வயன் நீ ஓகே தானே?" "அ அ ஐம் ஓகே சார்." "நீங்க ஓகேவா?" "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு இங்கருந்து பழகிடுச்சு. நீ தான் ஊர்லேருந்து வந்திருக்க. ஓகே தானே உனக்கு?" "அ எனக்கு கொஞ்சம் ஓகே. இருந்தாலும் லைட்டா குளிருது சார்" அப்படின்றீங்க. ஒரு மாரி ரொம்ப அப்படியே குளிர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சின்னதா தானே ரூம் இருக்கும். ஸோ பார்த்தா கூலிங் அவ்ளோ சீக்கிரம் ஏற ஆரம்பிச்சுருச்சு. "சார் எனக்கு ரொம்ப குளிருது சார்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஒரு மாரி அப்படியே கண்ணெல்லாம் செவுருது உங்களுக்கு. ஐய்யய்யோ! இப்ப யாருகிட்ட சொல்றது? அவனும் கதவ அடிச்சு பார்க்குறான். நங்க நங்கன்னு வேற யாருக்காவது கேட்குமான்ட்டு. வெளியில சவுண்ட் ப்ரூஃப்ன்றதுனால சுத்தமா யாருக்குமே கேட்கல. ஸோ அந்த மாரி இருந்துட்டு இருக்கு இப்போ. நீங்க பார்த்தா அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறீங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அய்யய்யோ! "வயன், வயன் சார் என்னால முடியல சார்." அதுக்கப்புறம் ஜிம்மினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனோட கோட் எடுத்து அப்படியே உங்களுக்கு குடுக்குறான். நீங்க அது போட்டுமே கொஞ்ச நேரத்தில இன்னுமே குளிர ஆரம்பிக்குது. அவனுக்குமே குளிர ஆரம்பிக்குது. இப்ப என்ன பண்றது? "வயன், வயன் சார் முடியல. குளிருது சார். ரொம்ப குளிருது." "ஃபைன். ஓகே, ஓகே" அப்படி சொல்லிட்டு உங்க கைய அப்படியே ரஃப் பண்ணி குடுத்துட்டே இருக்கான். உங்களுக்கு இன்னும் குளிர் அதிகமாயிட்டே தான் போயிட்டுருக்கு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நடுங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜிம்முனுமே அப்படியே உங்கள வந்து லைட்டா ஹக் பண்ண மாரி இருக்கான். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் வார்மா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியா இருக்கீங்க. "வயன்" உங்கள லைட்டா ரஃப் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ கொஞ்சம் ஹீட் இருக்கும்னு சொல்லிட்டு, "வயன் இங்க பாரு. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் எப்படியாவது கண்டிப்பா செக்யூரிட்டி வருவாங்க. நம்மள எப்படியாவது சேவ் பண்ணிருவாங்க." அப்படி சொல்லிட்டு உங்கள நல்லா இது பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ கொஞ்சம் வார்மா இருக்கும்னு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல ஆகுது. கூலிங் இன்னுமே அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ ஜிமின் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே ரொம்ப குளூர்ல ஒரு மாதிரி அப்படியே உறைஞ்ச மாரி ஆகுறீங்க. இப்ப என்ன பண்றது? "வயன் ஐம் ரியலி சாரி" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் ஷர்ட்ட கழட்டி அப்படியே உங்க லைக் உங்களோட ஷர்ட்டும் கழட்டி ஸோ அப்படியே உங்கள ஹக் பண்றான். வேற வழியே கிடையாது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாரி ஆகுறீங்க. உங்க கை கால்லாம் அப்படியே சில்லுன்னு ஆகுது. எதுவுமே பண்ண முடியல லிட்டரலி அவனால. ஸோ அப்படியே உங்கள ஹக் பண்றான். ஆக்சுவலா ஜிமின்க்குமே உங்க மேல ஃபீலிங் இருக்கு. உங்களுக்குமே ஜிமின் மேல. ஸோ அதனால தான் நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. ஒரு மாரி அவன் ஹக் பண்ணும்போது ஒரு மாதிரி அவ்ளோ இதா இருக்கு. ஏன்னா நீங்க வேணுனது கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஆனா ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருந்தாலுமே ஹக் பண்றதுக்கு யாரு? நம்ம ஜிமின். ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி குளூர்லயே அவன ஹக் பண்ணியிருக்கீங்க. அவன் உடம்பு ஹீட்டு, உங்க ஹீட்டுக்கு அப்படியே கொஞ்சம் இதா இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு 2% வார்மா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி அப்படியே நடுங்கிட்டே இருக்கீங்க. அந்த ஹக் பண்ண அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் ஒரு பையன் தானே! ஸோ ஒரு மாதிரி இதா எப்படி சொல்றதுன்னா, ஆ ஒரு மாதிரி மூட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே பார்த்துட்டுருக்கீங்க ஜிமின. ஜிமின் அ எனக்கு ரொம்ப குளிருது. வேன் அ நான் நான் ஒரு ஐடியா சொல்லவா? நீ நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? எ என்ன என்னன்னு சொல்லுங்க. அது நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமா? இத தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு செக்ரட்டரி வர மாதிரி இல்ல. செக்யூரிட்டி அ நம்ம நம்ம வார்மா வச்சுக்கணும்னா, இத தவிர வேற வழி இல்ல வேன். நீங்க அப்படியே யோசிக்கிறீங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீங்களும் சரின்னு சொல்றீங்க. ஸோ அப்படியே லைட்டா உங்கள வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்படியே உங்க சீக்ஸ்ல, உங்க லிப்ஸ்ல
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஹெட் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் உங்கள் ஃபேஸ் எல்லாமே. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஓப்பன் ஆகி தானே இருக்கும். ஸோ அந்த ப்ரேசரையும் கழட்டிட்டான். ஸோ லைட்டாக அந்த கோட் மேலே மறைச்ச மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உங்களை அங்கங்கே கிஸ் பண்ணுறான். அதுலேயே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹீட் ஆகுது உடம்புலாம் ஒரு மாதிரி. ஸோ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களை அப்படியே லைட்டாக ஹிக்கி மார்க்ஸ் பைக்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு. ஏன்னா உங்களோட எப்படி சொல்கிறது, உங்கள் ஆள்னே சொல்லலாம். ஸோ அவரோட இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஜிம்மன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஸோ லைட்டாக ரஃப் பண்ணி உங்களுக்கு அப்படியே ஹீட் வர மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு when are you feeling okay? கொஞ்சம் பரவாயில்ல ஜிம்மன். நான் பண்ணவா இல்லை பர்மிஷன் இல்லாமல் அதுவும் ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லாமல் என்னை மடிச்சிடுவான் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கும் அவனோட சுச்சுவேஷன் புரியுது. ஸோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. ஓகே ஜிம்மன், ஏதோ நம்ம ஒரு அர்ஜென்சிக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் ஒத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே லைக் உங்கள் டவுன் வந்து உங்களுக்கு அப்படியே பொறுமையாக லைட்டாக இன்சர்ட் பண்ணுறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி லைக் அந்த ஒரு ஹீட்டு அது எல்லாமே கொஞ்சம் உங்களை வந்து அன்கான்ஷியஸ் ஆகாமல் பார்த்துக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் லைட் ரொம்பவே பெயினாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால பயங்கரமாக வலிக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து உயிர் பொழைச்சிருக்குன்னா வேறு வழி இல்லை. ஸோ அப்படியே லைக் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே லைக் கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்ட்ஸ் கிட்டே போகுது. உங்களால் முடியல. ஸோ ஜிம்முன்னு விட்டுட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு திருப்பியும் உங்களை நல்லா ஹக் பண்ணி உங்கள் எல்லாமே இப்போ அவனும் ட்ரெஸ் போட்டிருக்கான். உங்களுக்கும் நல்லா வார்மாக போட்டு லைட்டாக உங்களை ரஃப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான் உங்களுக்கு பேக்கில். ஸோ கொஞ்சம் அந்த ஹீட் இருந்தாலும் திருப்பி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி இருக்கும். செக்யூரிட்டி தான் வந்து லைக் எல்லாத்தையுமே பூட்டியிருக்கான்னு சொல்லி செக் பண்ணும்போது இங்கே மட்டும் லைட் எரியிற மாதிரி இருக்குது. எப்போவுமே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ செக் பண்ணுறப்ப பார்த்தா அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது அந்த இடமே. லைக் ஜிம்மினோட இடம் இருக்குல்ல, ஸோ அந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அவரும் பயந்துக்கிட்டு அந்த இது லைக் எமர்ஜென்சி லாக் இருக்கும்ல, ஸோ அதை போட்டு லைட்டாக அப்படியே தட்டுறாரு. ஸோ அதுலேயே அப்படியே பிரேக் ஆகிடுச்சு கிளாஸு. பார்த்தா 2 பேருமே அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. ரொம்ப அவங்க பயந்துட்டாங்க, ஏன்னா எதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட உங்களுக்கு 2 பேருக்குமே ட்ரிப்ஸ் ஏறி கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் 2 பேருமே கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜிம்மன் ஓப்பன் பண்ணால் உங்களை தான் கேட்குறான். ஸோ நீங்கள் லைக் அடுத்த வார்டில் இருக்கீங்கன்னு சொன்னோன்னே வேகமாக ஓடி போய் செக் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் அப்போ தான் பொறுமையாக கண் முழிச்சு பார்க்குறீங்க. ஸோ பக்கத்துலேயே ஜிம்மன் உட்காந்துட்டு ஐம் ரியலி சாரி மேன், ஏதோ நான் இட்ஸ் ஓகே ஜிம்மன், நீங்கள் வேணும்னே பண்ணலை, நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் பண்ணியிருக்கீங்க, நான் இதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கு அவனுக்கு. ஒரு பொண்ணை இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களே பார்க்குறான். இட்ஸ் ஓகே ஜிம்மன், என்னோடய கன்சர்னோடு தான் பண்ணிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, இல்லை வான் உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கால் பண்ணி வர சொல்லி லைக் காரை வந்திருக்கும், ஜிம்மனோட கார். ஸோ உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவன் போகிறான். அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்குது. ஸோ அப்படியே போய் படுத்துட்டீங்க. ஜிம்மனுக்கு தான் தூக்கமே வரல. என்னடா இப்படி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஸோ அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் வந்து அடுத்த நாள் வரல, கிட்டத்தட்ட உங்களுக்கு செம்ம ஃபீவரு. ஸோ ஜிம்மன் தான் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு ஒரு கொலீக் சொல்லியிருப்பா. என்னாச்சு, எதுக்கு வாங்கின்னு வரல? இல்லை சார், அவளுக்கு ஃபீவரா, ஸோ மேபி 2 days ஆகும்னு சொல்கிறா சார். அப்படியா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானே. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறான். பார்த்தா பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது உங்களுக்கு.
நீங்க ஆக்சுவலா கதவு வந்து லாக் கூட போடல. அப்படியே படுத்த நீங்க தான், நெக்ஸ்ட் டே அவளுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்காக கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ, அவன் அப்படியே உள்ள வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. ஸோ, அதுக்கான டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ, அதெல்லாம் இது பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வார்ம்க்காக அந்த துணி போட்டு போட்டு எடுத்துட்டு இருக்கான். நீங்க அதுவரையும் அன்கான்ஷியஸா தான் இருந்திருப்பீங்க. ஸோ, அந்த துணி படம் தான் உங்களுக்கு வந்து லைட்டா கான்ஷியஸ் வந்து பார்க்குறீங்க. "ஜிமின், நீங்க எதுக்கு வந்தீங்க?" "வயன், நான் எதுக்கு வந்தேன்லாம் கேட்காத. உனக்கு உடம்பு சரியில்ல. உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் வந்தேன்." "சார், நீங்க ஒரு சிஇஓ. என் உயிரை காப்பாத்துறதுக்காக அத பண்ணீங்க. அதுக்காக நீங்க கில்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன நான் பார்த்துக்க தெரியும். இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ்." "வயன், இருந்தாலும் எனக்கு உன்னை இப்படி விட மனசில்ல வயன்." "சார், எனக்காக சிம்பத்தி பட வேணாம். நீங்க இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ்." "வயன், என்னை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னை நான் பார்த்துக்கணும். புரியுதா? எதுவுமே என்ன கேட்காத. அவ்வளோதான்." அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசல அதுக்கப்புறம். ஸோ, உங்களுக்கு வந்து அந்த கஞ்சி மாதிரி செஞ்சு ஊட்டி விட்றான். ஸோ, நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே தூங்கிடுறீங்க. உங்களை அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு கிட்டத்தட்ட மார்னிங் வரையும் அங்கேயே தான் இருக்கான் உங்கள பார்த்துக்கிட்டே. நீங்கள் நல்லா தூங்குன நீங்க தான். காலைல தான் எழுந்திரிக்கிறீங்க. பார்த்தா ஜிம்மின் உங்கள் பக்கத்துலேயே லைக் ஒரு சேர் போட்டு அப்படியே படுத்திருக்கான். நீங்கள் ஏந்திச்சு செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. "என்ன நேற்று வந்தவன் இன்னும் போகலையா?" அப்படின்ற மாதிரி. "ஜிமின், ஜிமின் சார், ஜிமின். ஆ, வயன், ஆர் யூ ஓகேண்ணா?" "ஆ, நான் ஓகே தான். நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா? நைட்டே கிளம்பியிருப்பீங்கன்னு பார்த்தேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? கிளம்புங்க நீங்கள் வீட்டுக்கு." "இட்ஸ் ஓகே வயன். நீ நல்லா இருக்கல்ல?" "யா, ஐம் ஃபைன் ஜிமின்." "சரி, ஓகே. ஆஃபீஸ்க்கு மறக்காம வந்துரு. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன்." ஓக் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ, இல்லைனா ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோன்னு சொல்கிறான். "பரவாயில்ல, நான் வரேன்னு" சொல்லியிருப்பீங்க. தென் அப்படியே ஆஃபீஸ்க்கு போயாச்சு. இப்போது ஜிம்மின் வந்து அந்த ஹார்டான சைடை காட்டுறதே கிடையாது. உங்களை வந்து அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்குறான். ஸோ, லைக் இப்படியே வந்து ஃபியூ டேஸ் போகியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் 3 மந்த் ஆகியிருக்கும். ஸோ, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் ஜிமின் கூட தான் இருக்கீங்க. எல்லாமே லைக் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கான் ஜிமின். ஸோ, நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. தட்ஸ் இட். "ஓகே, மை செக்ரட்டரி வில் கன்டினியூ திஸ் பாயிண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்கார்றான். நீங்கள் தான் அங்கே சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ, யா, ஐ வில் டேக் ஓவர் திஸ் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி மயக்கமாகுது உங்களுக்கு. ஸோ, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜிமினை. அவன் டபுள் டபுளாக தெரியுறான். "சார், அ சார்" அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறீங்க. ஸோ, நீங்கள் ரொம்ப கீழே விழுறதுக்குள்ளே அவன் பிடிச்சிட்டான். ஏன்னா நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ஆடிருப்பீங்க கீழே விழுற மாதிரி. ஸோ, டக்குன்னு பிடிக்கவும் அவனுக்கு ஒன்றுமே புரியல. "என்னடா நல்லா தான்டா இருந்தா" அப்படின்ற மாதிரி. உடனே மெடிக் ரூமுக்கு தூக்கிட்டு போயிருப்பான் அவங்கள. ஸோ, அங்கே கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்ட்டான டாக்டர் தான் வச்சுருப்பான் ஜிமின். அங்கே செக் பண்ணி சொல்கிறாங்க, "யூ ஆர் ப்ரெக்னென்ட்டுன்னு" சொல்லிட்டு. ஜிமினுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. "வாட்? இஸ் ஷி ப்ரெக்னென்ட்? கன்ஃபார்மா?" "எஸ் சார், ஷி இஸ் ப்ரெக்னென்ட்." "அவங்க பேரண்ட்ஸ்க்கு யாராருக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா?" "இட்ஸ் ஓகே, ஐ வில் கேரி ஆன்" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ, நீங்கள் அப்படியே முழிக்கிற வரையும் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஏன்னா நீங்கள் ஊர் சைட்லேருந்து வந்திருக்கீங்க. அவனுக்கு 1008 யோசனை ஓடிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே கண் முழிக்கிறீங்க. "சார், வாட் ஹேப்பன்? எப்படி நான் இங்கே வந்தேன்?" "வயன், அது டாக்டர்ஸ் நீங்கள் கொஞ்சம்" அப்படின்னோன்னா அவங்க கொஞ்சம் வெளில போகிறாங்க ப்ரைவசிக்காக. ஸோ, அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். "வயன், ஐம் லிட்டரலி சாரி வயன். யூ ஆர் ப்ரெக்னென்ட் வயன்" அப்படின்னு சொல்கிறோன்னு செம்ம ஷாக் ஆகிடுச்சு உங்களுக்கு. "வாட்? ரியலி சார்? சார், அது நான் இந்த பேபியை கலைச்சிட்றேன் சார். இது இது வேணாம் சார்" அப்படின்னு சொல்கிறீங்க பயத்தில். அவன் தான், "இல்லை வயன், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம 2 பேரும் இதுக்கு காரணமாயிட்டோம். தயவு செஞ்சு இந்த குழந்தை எதுவும் பண்ணாத. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்." "சார், இல்லை சார். எந்த ஒரு சிம்பத்திலையும் எதுலேயுமே என்னை தயவு செஞ்சு இப்படி கல்யாணம் பண்ணாதீங்க. வேணாம், விட்டுருங்களேன். நான் இதை கலைச்சிட்றேன். என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னை வேலை செய்யறதுக்கு தான் அனுப்புனாங்க. நான் இப்படி வந்து நின்னா அவங்க என்ன என்ன பேசுவாங்க? இல்லை என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இல்லையா சார்?" நீங்கள் ரொம்ப அப்படியே அழுகுறீங்க.
ஸோ ஜிமன், நான் உங்களை அப்படியே காம் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பேசுகிறேன், அவங்கள இங்கே மட்டும் வரவே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் யோசிக்கிறீங்க, வேணான்னு சொல்கிறீங்க. ஆனால் லேட்டரு ஜிம்மன் உங்களை சமாதானப்படுத்தி உங்கள் பிளேஸ்க்கு வர வச்சிட்டாங்க. அப்போ அங்கே ஜிம்மன் தான் இருக்கார். ஸோ அப்படியே உட்காந்துருக்காங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். ஜிம்மன் வந்து இங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. என்னம்மா வர சொல்லிட்டு அமைதியாக இருக்க? இது யார்? அப்பா, இது என்னோட பாஸ்ப்பா. வணக்கம்ப்பா. நீங்கள் தான் என் பொண்ணை வேலைக்கு எடுத்ததா? ரொம்ப சந்தோஷம். அவளை இங்கே வேலை செய்ய வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. அவள் எதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அவளை திட்டாதீங்க. சொல்லுங்க, அவள் புரிஞ்சுப்பா. புத்திசாலியான பொண்ணுப்பா அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கள், என்ன முக்கியமான விஷயம்? எதுக்கு எங்களை ஊருக்கு வர வச்சுங்க? எல்லாம் எல்லாம் ஓகே தானே? சார், ஐம் சாரி, பட் நான் வாயனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சார். என்னப்பா சொல்கிற? என்ன சொல்கிற? நீ நீ எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன்? இது இது வேணாப்பா, இது வேணாம். என் பொண்ணு சின்ன குடும்பத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவள் சந்தோஷமாக இருப்பா. நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவள் மாறிக்கணும். வேணாம்ப்பா, இதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறதுனே தெரியாத ஒரு ஸ்டேட்டில் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அப்படியே போட்டு விஷயத்த உடச்சிட்றான். இல்லை, வாயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்படியே செம்ம ஷாக்கு. உங்கள் அம்மா பயங்கரமாக கோவம் வந்து உங்களை அடிக்க வேண்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பிடிச்சி இழுத்துட்டாரு. இரு இரு, என்ன விஷயம்னு கேட்போம். இரு, என்னடி பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? வேலைக்கு அனுப்புனா இப்படிதான் பண்ணுவியாடி? குடும்ப மானத்தையே வாங்கிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. இருடி ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பாவும் கடுப்பில் கத்திட்டுருக்காரு. ஜிமினை போய் அடிக்க போகிறாங்க. அப்பா நில்லுங்க, தயவு செஞ்சு நில்லுங்க, எதுவும் எங்களை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அடிக்க போனவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ ஜிமின் அன்றைக்கி நடந்த சுச்சுவேஷன் எல்லாமே சொல்கிறான். அவங்களுக்கு லிட்டரலி என்ன ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்படியே எதுவுமே பேசவே இல்லை 2 பேரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour யோசிச்சு, சரி, நீங்கள் வயசு கோளாறில் ஏதோ பண்ணிட்டீங்க, அதுவும் அப்போ இருந்த சுச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு நீ பண்ணது தப்பாக இருந்தாலும் அந்த சமயத்தில் அது சரி, என் பொண்ணோட வாழ்க்கைக்காக இதை ஒத்துக்கிறேன். ஆனால் என் பொண்ணை நீ நல்லா பார்த்துக்கணும். என்றைக்குமே உன்னோட பணத்திமிர என் பொண்ணுக்கிட்ட காட்டக்கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதமா? அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, கண்டிப்பாக சார், என் ஃபேமிலியில் இந்த பணம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. வாயனை நல்லா பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாயனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு நீங்களே ஷாக்காக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் இந்த இன்டர்வியூவில் பண்ண சேட்டை எல்லாத்தையுமே அப்போ தான் தெரியுது ஜிமின் அப்பையிலேருந்து உங்களுக்கு வந்து லைக் லவ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாகிறீங்க. பரவாயில்ல, இது வந்து 1 side லவ் இல்லாமல் டபுள் சைடாக தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஃபியூ டேஸ் போகிருக்கும். உங்கள் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க மட்டும் கூப்பிட்டு இங்கே கொரியாலே கல்யாணம் வைக்கிறாங்க. ஸோ அது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏற்றிருந்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ லிட்ரலி அந்த மேரேஜ் ரொம்ப அழகாக கிராண்டாகவே நடக்குது. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 monthலேயே உங்களுக்கு பேபி பிறக்குது. பொன் குழந்தை தான். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப அழகாக இருக்குது அந்த குழந்தை. தூக்கி வச்சுட்டு என் பேரப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஞ்சிட்டு இருக்காங்க. அன்றைக்கி அவ்வளோ திட்டிருப்பாங்க. இருந்தாலுமே அப்பா அம்மாவுக்கு இல்லாத உரிமையா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் 2 பேருமே பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமின், ரொம்ப நன்றி ஜிமின். நீ மட்டும் ஜஸ்ட்டு அந்த குழந்தைய கழிச்சிட்டுன்னு சொல்லியிருந்தா என் லைஃப் எப்படி போயிருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் நீ அந்த குழந்தைய கலைக்காதான்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி இப்போ என் வாழ்க்கையை மாற்றிட்டு ஜிமின். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை ஹக் பண்ணிவிட்டு, என் பொண்டாட்டி எப்போவுமே யாருக்கிட்டேயும் அழக்கூடாது. என்கிட்டயா இருந்தாலும் சரி, சொல்லு, தைரியமாக சொல்லு, என்னை தாண்டா நீ கல்யாணம் பண்ணுன்ட்டு. புரியுதா? ஏன்னா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறவன். முன்னாடி ஏதோ ஒரு கிரேஸில் லவ் வந்து சொல்லலாம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே இருந்த லவ் யாருக்கிட்டேயும் இருக்காது. உன்னை
நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கையை என்னால் யோசிச்சு பார்க்க முடியாது. ரியலி சொல்கிறேன். ரியலி 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 லவ் யூ வஹன். லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறா. நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு சரி இவங்க 2 பேரும் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு குழந்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஓகேடா, இதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தேன் மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கம்பெயின் கைஸ் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸே வரமாட்டேங்குது. கமெண்ட்ஸே வரலன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோவே போட மாட்டேன். ஓகேவா? அப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் நிறைய கமெண்ட் பார்க்கும்போது தான் ஆசையாக இருக்குது. சரி நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஐ அம் வெயிட்டிங். பாய் ஆர்மி. நெக்ஸ்ட் டோரில் பார்ப்போம். சராங்கே.